அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பெண்கள் ருதுவான நாட்களின் பலன்கள் பற்றி விரிவாக காணலாம். ஆண்கள் திருமணம் செய்வதற்கு அவர்களுடைய ஜாதகமே போதுமானதாக அமையும். அதுவே பெண்கள் திருமணம் செய்வதற்கு பெண்களின் ஜாதகம் மற்றும் அவர்கள் ருதுவான நாட்கள் பற்றியும் நம் ஜாதகத்தில் தெரிய வேண்டும். பெண்களுக்கு திருமணத்திற்கு ஜாதகம் மட்டுமே ருதுவான நாள் மிகவும் முக்கிய பங்கும் வகிக்கிறது. திங்கட்கிழமைகளில் பெண்கள் ருதுவாகி இருந்தால் அவர்களின் தன்மை எப்படி இருக்கும் என்றால், அவர்கள் மிகவும் குளிர்ச்சியாக, அதாவது கங்கை எண்ணெய் போன்று பவித்திரமாக இருப்பார்கள். மிக நீண்ட ரோமங்களை கொண்டு இருப்பார்கள். எந்த ஒரு தீமை செயல்களையும் பவித்திரம் செய்து விடுவார்கள். ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் வாக்கப்பட்டால் அந்த குடும்பத்தில் இவர் வருகையால் மிக பெரிய செல்வந்தனாகும் நிலைமை ஏற்படும். இந்த பெண்கள் பெண் குழந்தைகளை அதிகமாக பெற்றெடுப்பார்கள். கபம் போன்ற நோய்களால் பாதிக்கப்படுவார்கள். இந்த பெண்கள் எதற்கெடுத்தாலும் கற்பனை செய்து கொண்டு இருப்பார்கள் மற்றும் வெள்ளையான ஆடைகளை அணிய விருப்பப்படுவார்கள். வெண்மை தோற்றத்தினுடைய அணிகலன்களையும் அணிய விரும்புவார்கள். செவ்வாய்க்கிழமையன்று பெண்கள் ருதுவானால் அவர்கள் மிகவும் கடுமையான மனதினை உடைய பெண்களாக இருப்பார்கள். இவர்கள் சிவப்பு நிற ஆடையை அணிவதற்கு மிகவும் விருப்பப்படுவார்கள். இந்த பெண்களின் செயல்கள் எப்பொழுதுமே தவறான செயல்களாகவே அமையும். ஒரு தரித்திரம் நிறைந்த நிலைமை ஏற்படும். இவர்களை எந்த முடிவும் எடுக்க விடக்கூடாது. கணவன்கள் மட்டுமே ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும். இவ்வாறு இவர்கள் கையாள வேண்டும். இந்த பெண்களுடன் வாழும் குழந்தைகள் மற்றும் அவர்கள் சகோதரர்களுக்கு மிகவும் கஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வரும். செவ்வாய்க்கிழமையில் ருதுவான பெண்கள் அவர்களின் கணவன்மார்களாலேயே சிறப்பு அடைவார்கள். இவர்கள் சிவப்பு நிற ஆடை அணிவதற்கு மிகவும் விருப்பப்படுவார்கள். குறிப்பாக இவர்கள் தரித்திரம் நிறைந்த பெண்களாகவே இருப்பதால் இவர்களுக்கு குறைப்பிரசவம் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. புதன்கிழமைகளில் ஒரு பெண்கள் ருதுவானால் பெண்கள் மழையும் இன்பமான ஒரு மெல்லிய உடல் நலத்தை உடையவர்களாக இருப்பார்கள். எதற்கெடுத்தாலும் பயப்படும் தன்மை உடையவர்களாக இந்த பெண்கள் மிகவும் புத்திசாலியாகவும் இருப்பார்கள். இரக்க குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இந்த குணத்தால் இவர்கள் பல தீமைகள் அடையவும் வாய்ப்புகள் உண்டு. இந்த குணத்தை நீங்கள் தவிர்த்தல் வேண்டும். எந்த ஒரு செயலை இவர்கள் கண்டால் அதனை உடனடியாக அப்படியே செய்யும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். புதன்கிழமையில் ருதுவான பெண்கள் திறந்த வீட்டில் கஷ்டங்களையும் பின்பு கணவன்மார்கள் வீட்டில் அதிக லட்சுமி கடாட்சம் பொருந்தி செல்வங்கள் நிறைந்த பெண்களாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையும். இவர்கள் பெற்றோர் விலையில் சில நஷ்டங்கள் ஏற்பட்டு ஆதலால் கணவன் வீட்டார்கள் இவர்களுக்கு பண உதவி, பொருள் உதவி இந்த பெண்களின் தாய் வீட்டுக்கு கொடுக்கக்கூடாது. வியாழக்கிழமை ஒரு பெண் ருதுவானால் அனைவரிடமும் ஒரு தாயை போலவே பழகுவார்கள். அனைவரிடமும் மிகுந்த அன்பு காட்டுவார்கள். கணவர்களுக்கு இவள் செய்யும் செயல்களால் அனைத்தும் இனியதாகவே தெரியும். இவர்கள் எப்பொழுதும் அமைதியாகவும் ஒழுக்கம் நிறைந்த பெண்களாகவும் அனைவரின் பார்வையில் தெரிவார்கள். அனைவரின் அன்பையும் இவர்கள் பெறுவார்கள். வீட்டில் பணம், வியாபாரம் சார்ந்த அறிவுரைகளை இவர்களிடமே கேட்டு கணவன்மார்கள் செயல்படுத்தி வெற்றி காண்பார்கள். இந்த வியாழக்கிழமை பெண்கள் பொன் பொருள் சகல செல்வங்களை பெற்று பெருவாழ்வு வாழ்வார் என்பது ஜாதகத்தில் விதியாகும். இந்த பெண்களுக்கு அடிக்கடி வியாதி தொற்று ஏற்படும். இவர்கள் திருமணமான பொழுதில் புத்திர பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுவார்கள். பிற்காலத்தில் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கும் வாய்ப்பினை உடையவள். வியாழக்கிழமையன்று ருதுவான பெண்கள் ஆரம்பத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு பின்பும் மிகப்பெரிய செயல்களை செய்து வெற்றி கண்டு மிகப்பெரிய செல்வந்தன் ஆகும் நிலை ஏற்படும். வெள்ளிக்கிழமையில் ஒரு பெண்கள் ருதுவானால் இவர்களுக்கு காமம் அதிகமாக உணர்ச்சிகளை உண்டாகும். தன் கணவன்மார்களுக்கு தாம்பத்தியத்தில் மிக பெரிய சுகத்தை கொடுக்கக்கூடிய பெண்களாக விளங்குவார்கள். பரதம், நடனம், சங்கீத கலைகள் போன்ற கலையில் சிறந்து விளங்குவராகும். ஆன்மீகத்தில் மிகுந்தவளாகவும் இருப்பார்கள். அந்த நீரை போன்று
குளிர்ந்த கண்களாலும் வசீகர உடல் அமைப்புகளையும் கொண்டு இருப்பார்கள். இவர்களை திருமணம் செய்த ஆண்கள் இவர்கள் சொல் கேட்டு நடந்து கொண்டு இருப்பார்கள். வீட்டில் பெரியவர்களுக்கு நல்ல மரியாதை கொடுப்பவர்களாகவும் வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடிய தன்மை உடையவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு பொன் பொருள் பணம் அனைத்தும் வசியமாகிவிடும். இவர்கள் ஒரு செல்வந்த நிலையிலேயே இருப்பார்கள். வெள்ளிக்கிழமை ருதுவான பெண்கள் தன் கணவனுக்கு பிறகு அமங்கலி ஆகியிருக்கும் நிலை ஏற்படும். நீண்ட ஆயுளையும் கொண்டவளாகவும் இருப்பார்கள். சனிக்கிழமை ஒரு பெண் ருதுவானால் இவர்கள் எப்பொழுதுமே ஒரு மந்தமான நிலையில் இருப்பார்கள். உடலால் கஷ்டப்பட்டு வாழ்க்கை நடத்தும் பெண்களாக இருப்பார்கள். அந்த பெண் எவ்வளவு பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் வாக்கப்பட்டாலும் இவர்கள் உழைத்தே சாப்பிடக்கூடிய நிலை ஏற்படும். பித்த சம்பந்தப்பட்ட நோய்களும் அதிக மன கஷ்டங்களும் காணப்படுவார்கள். அந்த பெண்களுக்கு புத்த தோஷம், கணவன்மார்களுக்கு நோய்கள் ஏற்பட்டு இந்த பெண் கஷ்டப்படும் நிலை உண்டாகும். இந்த சனிக்கிழமையில் ருதுவான பெண்கள் கணவன்மார்களுக்கு சற்று வெறுப்புடன் இருப்பார்கள். அவர்கள் மீது பழி சுமத்தி எப்படியாவது இவர்களை துரைத்துவிட வேண்டும் என்று எண்ணம் ஆண்களுக்கு தோன்றும். பொதுவாக இந்த பெண்கள் கணவன்மார்களின் வீடுகளை விட பெற்றோர்களின் வீடுகளை அதிகம் நேசிப்பார்கள். இதனால் இவர்களுக்கு பெரும் துன்பங்கள் ஏற்படும். பெற்றோர் வீடுகள் இருக்கக்கூடிய நிலையும் ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு பெண் ருதுவானால் அந்த பெண் உடலானது அதிக வெப்பநிலையாக இருக்கும். அதாவது அதிக உஷ்ண நிலையில் இருக்கும். சூரியனின் பிரகாசம் பொருந்திய உடல் வாழ்வில் உடையவள். ஒரு செயலை விரைந்து முடிக்கும் தன்மையும் படபடப்பு தன்மை அதிகம் இருக்கும் பெண்களாக இருப்பார்கள். பொதுவாக இந்த பெண்களுக்கு புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். இவர்கள் எத்துறைக்கு சென்றாலும் அதில் வெற்றியே. இந்த ஞாயிற்றுக்கிழமை ருதுவான பெண்கள் உடல் பொன்னிறமாக இருக்கும். பளபளப்பு தன்மையாகவும் சுத்தமாகவும் இருப்பார்கள். இவர்களின் முகத்தில் வலது கண்ணில் மச்சம், தழும்பு போன்றவை அழகாக தென்படும். இவர்களின் வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில், திருமண காலத்திலும் முடிவு காலத்தில் சிறு சிறு தீமைகள் மட்டுமே உண்டாகும். மற்றபடி இவர்கள் செல்வந்தராக நிலைத்து இருப்பார்கள். இவர்களுக்கு புத்திர தோஷம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ருதுவான பெண்கள் மிகவும் விசேஷ தன்மை கொண்டவர்களாக அனைவர் மத்தியிலும் போற்றப்படுவார்கள். இவர்கள் திருமணத்திற்கு பிறகு அவர்களின் கணவர்கள் செயல்களால் மிகவும் நோய்வாய்ப்பட்டுவார்கள். இது போன்ற பலன்களை வைத்து எந்தெந்த கிழமைகளில் ருதுவான பெண்கள் ஆன்மீக மற்றும் தெய்வீக நம்பிக்கை மீண்டும் ஒரு முறையாக வழிபட்டு செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்படும் தீமைகள் மிருதுவாக விலகிவிடும். குதிரை வேகத்தில் வரும் தீமைகள் ஆமை வேகத்தில் வந்து சேரும். எனவே மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.